வணக்கம்ப்பா. இந்த மூட்டு வலி, கை கால் வலி இருக்கவங்கெல்லாம் புளிப்பு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. அப்படின்னும்போது இந்த ராத்திரியில் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சத்தான இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள்லாம் நல்லா சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா புளிச்சி ஏப்பம் வந்து விட்டுருவோம். அப்போ அந்த உணவெல்லாம் புளிச்சு போகுது. அப்படியாப்பட்டவங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக தான் ஆகும். அதனால் கூடிய மட்டும் 6 to 7 அந்த மணிக்குள்ளே நீங்கள் நம்ம இட்லி தோசைனாலும் 1-2 சாப்பிட்டுட்டு இந்த காய்கறி இதுகெல்லாம் லைட்டாக தான் சாப்பிட்ணும். அந்த செரிமானம் ஆறாப்பில் சாப்பிட்டுட்டு ஒரு 6-7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆயிடும். நம்ம சாப்பிட்ட உணவு பிடிக்காது. அந்த புளிச்சியை வர்றதுலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் நம்மளுக்கு புளிப்பாகி போச்சுன்னு. அப்போ இந்த கைகால் வலியெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் கைகால் வலியெல்லாம் சரி பண்ணிக்கலாம்.